Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அன்புமணியை பார்த்தாலே பிபி ஏறுது என பேசியிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். சண்டையை பெரிதுபடுத்தினதை எடப்பாடி தான். அப்பாவுடைய அரசியலை வேகமாக முடித்து வைத்து நான் தான் இனிமே எல்லாம் நான் தான், அதிகார மையமே பனையூர் தான், இதை விரைவுபடுத்துகிற விஷயம்தான். தொண்டர்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது? அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பது போல தெரிகிறது. அவர் ஓரமாக அமர்ந்து வீட்டில் ஓய்வெடுப்பதான் அவருக்கான தகுதி. அதை தான் அன்புமணி சொல்கிறார், குடும்பமே சொல்லுது. அப்பா மக பாசத்தெல்லாம் விட அதிகார சண்டை தான். இந்த அதிகாரத்தின் ருசியை சுவைக்க கொடுத்ததே அப்பா தான் மகனுக்கு. இப்போ அவர் அதிகார சுவை இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது, அதனால் அப்பா நீ ஓய்விடுங்கிறார். இல்லைங்க, இந்த டவுசர் பேட்ச்லாம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. தவறு முழுக்க அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய கூட்டம். நீங்கள் விசாகம் செய்யாமல் ரத்தீஷ் ஒரு 500 கோடி தேட முடியுமா? நான் உங்கள் சிங்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 35,000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாகில் பயங்கர ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் மதுரையில் பேசினாரு. இனி மாதம் வருவேன் அப்படின்னு கட்சியினருக்கு உத்தரவிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தான் ஏற்படுத்துகிறாரா அமித்ஷா? ஒரு மிகப்பெரிய செக் அதெல்லாம். அது ஒரு நாள் செய்தி பத்திரிகையில் ஒரு நாள் தலைப்பு செய்தி, அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபா போயிட்டு தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா போகுது. இன்னைக்கு அவர் எம்எல்ஏ தானுங்க, கரூர் திமுக செயலாளர், மேற்கு மண்டலத்தில் அவரை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவர் தான் மின்சாரத்துறைக்கும் அவர் தான் அமைச்சர், டாஸ்மார்க்குக்கும் அவர் தான் அமைச்சராக அவருடைய ஆட்கள் தான் நீக்க மர அந்த ஒப்பந்தக்காரர்களாக நீக்க மர நிறைந்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் சொல்கிறது கரூர் கம்பெனியா? கரூர் கம்பெனிஸ் 2000 பேர் இருக்கான். 2000 பேர் தான் 2000 டாஸ்மார்க்குக்கு சொந்தக்காரர். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். அதெல்லாம் ஒன்று, அதாவது சட்டம் பேப்பரில் இருக்குது. ஒரு டாஸ்மார்க் கடை 5250 கடை இருக்குது. நீதிமன்றம் உட்பட அரசு என்ன பண்ணுது, போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, காலையில் 12 மணிக்கு தான் திறக்கணும், நைட்டு 10 மணிக்கு பூட்டிடணும். என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் ஒரு வேலை செய்வோம். ஓகே. கடை பூட்டின பிறகு போய் கேளுங்க, சரக்கு கொடுப்பான். காந்தியை உள்ளே நீட்டிங்கன்னா சரக்கு வெளியே வந்துடும். அப்போது 24x7 எங்கே எத்தனை கடை? 5250 கடை. அப்போ சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம்லாம் எங்கே இருக்குது? பேப்பரில் தான் இருக்குது. காந்தி பிறந்த மண்ணில் கள்ள நோட்டு, மதுவுக்கு அடிமையார்கள் தரிகட்டு. இதெல்லாமே சட்டம் பேப்பரில் இருக்கே தவிர காவல்துறை அது பாதுகாப்பாக இருக்குது. எதுக்கு? 24x7 ஹைவே பெட்ரோல் அங்கே நின்றுட்டு இருக்கு. அப்போ அவனை குடிச்சா தாராளம் பண்ணுறான்னா பிடிச்சிட்டு போயிடுவான். எதுக்கு? கடை பூட்டவே தாராளம் பண்ணக்கூடாது. ஏடா 10 ரூபா அதிகமாக விற்கிறீங்க, பாட்டிலுக்கு 50 ரூபா அதிகமாக விற்கிறீங்க, அவனை சண்டை கேட்டக்கூடாது. பம்பாயில் நீங்கள் கிராண்ட் ரோடுன்னு ஒரு விபச்சார விடுதி ஏரியா இருக்குது. அங்கே காவல்துறை பாதுகாப்பு நிற்கும். எதுக்கு? விபச்சாரம் செய்துட்டு வர்றவன், விபச்சார விடுதிக்கு போயிட்டு வர்றவன் அது விபச்சார விடுதியோடு பெண்களோடு சண்டை சச்சரவு பண்ணிடக்கூடாது. கிராண்ட் ரோடில் பம்பாயில். அப்போது இதே கதை தான் இங்கே. அங்கே விபச்சாரம், இங்கே சாராயம் விற்கிறான். இங்கே சாராயம் விற்கிறான். 24x7 காந்தி பிறந்த நாள், காந்தி பிறந்துட்டு போகிற இங்கே சரக்கு அடியா அன்னைக்கு மூடப்பட்டு தான். அதான் நீங்கள் சரக்கு உங்களுக்கு வேணுமா? அடுத்த கேமரா எடுத்துகிட்டு வரீங்களா? வள்ளலார் பிறந்த நாள், வள்ளலார் அன்னைக்கே செத்து போயிட்டா, நீ சரக்கு அடியா, 50 ரூபா பாட்டில் கொடு, இந்த பிளாக்ல வை. முன்னாடி கடை பூட்டி இருக்கும், பூட்டெல்லாம் தொங்கும். நீ எங்கே போய் வாங்கணும்? பின்னாடி போகணும். இதுதான் டாஸ்மார்க்குடைய சட்டம். எழுதப்படாத சட்டம். எழுதப்படாத. நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு போய் பாரில் தட்டுங்க, கையை நோட்டை மட்டும் தள்ளிங்கன்னா சரி, காந்தியை தள்ளிங்கன்னா சரி, கடைசியில் பூந்தி வெளியே வந்துடும். அப்போது இதுதான் நம்ம தமிழ்நாடு டாஸ்மார்க்குக்கான பொது சட்டம். அன்புமணியை பார்த்தாலே பிபி ஏறுது என பேசியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் நிறுவனருமான மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். என்னதான் நடக்கிறது? இவங்களுக்குள்ள அந்த மோதல் முடிவு
பெறவே பெறாதான். இப்போ இதுக்கு முடிவு இந்த சண்டையை பெரிதுபடுத்தினதை எடப்பாடி தான். எடப்பாடி ஆமாம். என்ன எடப்பாடி பண்ணிட்டாருன்னா, என்னோடு என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அன்புமணி வரக்கூடாது, உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வா, யார ராமதாஸை கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு இப்போ ராமதாஸுக்கு நெருக்கடி முற்றுகிறது. யாரால? அன்புமணியால். கேபி முனுசாமிகிட்ட போயிருக்காரு அன்புமணி, என்னங்க எடப்பாடி இப்படி சொல்லிட்டார், கட்சி பூரா என்கிட்ட இருக்கு, பொதுச் செயலாளர் என்கிட்ட இருக்காரு, பொருளாளர் என்கிட்ட இருக்காரு, தலைவர் நான் இருக்கிறேன், பொதுக்குழு செயற்குழு எல்லா குழு என்கிட்ட இருக்கு, எல்லாம் எங்கே வந்துருச்சு, பனையூர் வந்துருச்சு. அப்புறம் ஏங்க போய் அவரை கூட்ட சொல்கிறாரு, அவரால் நடக்க முடியாதுங்க, ஓட முடியாதுங்க, ஒடியாட முடியாதுங்க, நான் 100 நாள் என்ன பண்ண போகிறேன், நடைபயணம் போகிறேன். அவர் நடக்க முடியுமா? தமிழக மக்கள் உரிமை பயணம் அவரால் நடக்க முடியுமா? முடியாது. எடப்பாடிக்கு இந்த டிமாண்டை சொல்கிறாரு. எடப்பாடி உங்கள் அப்பா கூட்டு வாங்குறாரு. இப்போ அப்பாவுடைய அரசியலை வேகமாக முடித்து வைத்து நான் தான் இனிமே எல்லாம் நான் தான், அதிகார மையமே பனையூர் தான், இதை விரைவுபடுத்துகிற விஷயந்தான் அன்புமணி இந்த பாமக அரசியல் இப்பொழுது பரபரப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, இது மாதிரிலாம் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பிரஸ்ஸை சந்தித்து பல விஷயங்களை பேசும்போது தொண்டர்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது? அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பது போல தெரிகிறது. இல்லை, நிறைய கிரவுண்ட்ல எல்லாம் இருக்கும்போது கட்சியே வேணாம்ப்பா, பேசாமல் ஒதுங்கி வீட்டிலே இருந்துடலாமோ அப்படிங்கிற ரீதியில் நிறைய பேர் பதில் சொல்கிறாங்க. அதனால கேட்க இல்லை, அது உண்மை அதுதான். ஏன்னா அப்போ அவர் 87 வயசாச்சு, அவர் ஓரமாக அமர்ந்து வீட்டில் ஓய்வெடுப்பதான் அவருக்கான தகுதி. அதை தான் அன்புமணி சொல்கிறார், குடும்பமே சொல்லுது. இப்போ அவர் கடைசியாக ப்ரெஸ்ஸை சந்தித்து தன்னுடைய ஆதங்கத்தை பூரா சொல்லிவிட்டு அமைதியாக அரசியலிருந்து ஓய்வு பெறுகிற அளவுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தா அவர் ஓய்வு பெற்றுவார். இதை தான் அன்புமணி தரப்பு மிக வேகமாக அவரை அரசியலிருந்து ஓய்வு பெறக்கூடிய நிலைக்கு தள்ளிக்கொண்டு வருவதனுடைய விளைவு தான் அவருடைய கடுமையான விமர்சனம். அன்புமணி பார்த்தாலே பிரஷர் ஏறுது, சௌமியா பார்த்தாலே கோபம் வருது. இதெல்லாம் அதுதான் காரணம். கூடிய விரைவில் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அன்புமணி தான் பாமகவுடைய தலைவர். அன்புமணியிடம் தான் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இருக்கார், பொருளாளர் திலகபாமா இருக்காங்க, பொதுக்குழு இருக்குது, செயற்குழு இருக்குது, மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் எல்லாம் அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு இன்னொரு 3 மாதம் வந்துடுவாங்க. ராமதாசனுடைய குரல் ஓய்ந்து போகும். 2026 வரைக்கும் நான் தலைவராக இருக்கேன், அதன் பிறகு அன்புமணி தான் அப்படிங்கிறாரு. ஸோ அதை ஏன் அன்புமணி ஏற்க மறுக்கிறார்? இல்லை, அன்புமணி ஏன் ஏற்க மறுக்கிறாருன்னா, அரசியல் என்பது ஒரே இடத்துல தான் மையம் கொண்டு இருக்கணும், அதிகாரம் ஒரே இடத்துல தான் குவிக்கப்பட்டிருக்கணும், 2 பக்கம் இருக்கக்கூடாது. இதைத்தான் அன்புமணி அவங்க அப்பாவுக்கு சொல்கிறார். இதுவரை அரசியல் செய்து நீங்கள் செய்த அரசியல் தான் நான் பண்ண போகிறேன், நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்கள் ஆலோசனையோடு நான் செய்கிறேன். இதைத்தான் அன்புமணி அதிகார சண்டை தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அப்பா மகன் பாசத்தெல்லாம் விட அதிகார சண்டை தான் அப்பா மகனுக்கு. இந்த அதிகாரத்தின் ருசியை சுவைக்க கொடுத்ததே அப்பா தான் மகனுக்கு. இப்போ அவர் அதிகார சுவை இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது, அதனால் அப்பா நீ ஓய்வெடுங்கிறார். நான் ஓய்வெடுக்க முடியாது, நான் தான் அரசியல் இருப்பேன். இல்லை, கூட்டணி குறித்து யார்கிட்ட பேசணுங்கிறத கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தெரியுங்கிறாரு. அப்போ ராமதாஸை நோக்கி தான் எல்லாருமே வர்றாங்களா? இல்லை, வரத்தான் செய்வாங்க. ஏன்னா அவர் அதிமுக கூட்டணி வேணும்னு விரும்புகிறது அவர் தான், பிஜேபி கூட்டணி வேணும்னு மகன் விரும்புகிறார். இப்போ அதிமுக பிஜேபி 2 ஒன்றா சேர்ந்த பிறகு அப்பாவுடைய முடிவை தான் மகனும் சொல்ல போகிறார், அப்பாவுடைய முடிவை தான் மகனும் சொல்ல போகிறார். ஸோ அப்படி இருக்க ஏன் திரும்ப ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? இல்லை, அவருக்கு அவரை அரசியல் ஓய்வை நோக்கி நகர்த்தி கொண்டே வர்றாங்க, அவரால் அதை ஜீர்ணிக்க முடியல. கூடி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அன்புமணி கை ஓங்கும். அன்புமணி தான் மாநில தலைவர், பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் அன்புமணியிடம் சேருகிற பொழுது அங்கே யாரும் போக மாட்டான். அதோடு அது ஒரு முடிவுக்கு வரும், கூடி சீக்கிரம் முற்று பெறும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த கோவையாக இருந்தபோது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூரை உள்ளடக்கிய பல பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்துச்சு. அங்கே ஒரு பகுதிக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளராக பாட்டாளி மக்கள் கட்சியில் 90 காலகட்டத்தில் இருந்தீங்க. அப்போது அன்புமணி அவருடைய தலையீடு இருந்ததா, இல்லை அவர் முழுக்க அப்போ கல்வியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார்? இல்லை, அன்புமணியில் அப்போ அரசியலே இல்லை. 90களிலாம் அவருக்கு இப்போ 25-30. அப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அன்புமணி அவர்கள்? இல்லை 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 இல்லை.
35 வருஷத்துக்கு முன்னாடி ரிவர்ஸ். அதான் இப்போ அவர் 60னா அப்போ 25 வயசு அவருக்கு. காலேஜ் முடிச்சிருப்பாரு. ஆமாம் ஆமாம். அப்போ அவர் அரசியலில் இல்லை. அவர் அப்போது இவ்வளவு அரசியல் பரபரப்பு மத்திய மந்திரியாகவும் அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். 98 2000 தானே அவர் மத்திய அமைச்சர் ஆகிறார். 2004. ஆமாம், தலித் எழில்மலை தானே. அப்போ 20 வருஷத்துக்கு முன்பு தான். அதனால் இப்போ அரசியல் அதிகாரத்தினுடைய சுவையை அறிந்து கொண்ட பிறகு இந்த சண்டை வருது, அவ்வளோதான். அது ஒரு முற்றுக்கு வந்துடும், முடிவு வந்துடும். இப்போ அன்புமணி அவர்கள் ஜூலை 25ஆம் தேதி முதல் தொடர்ந்து 100 நாட்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்களுடைய பெரும் ஆதரவு அன்புமணிக்கு வந்து கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அவரும் வன்னியர் தான், ராமதாஸுடைய மகன் தான், வேறு என்ன, வேறு யாரும் வரலையே. அதிகாரம் இப்போ கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி அப்படி தானே வருது. இது எங்கேயாவது பிரிஞ்சு போனால் சண்டை சச்சரவு தொடர்ச்சி தானே, அது நீட்சி தானே. அதனால் அன்புமணியை வன்னியர் மக்கள் அங்கீகரித்து கொள்வார்கள், அங்கீகரிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அது மிக எளிதாக நடக்கும். இவர் பின்னாடி இவர் நடந்துதான் போக முடியாது. என் மகனை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லவும் முடியாது. நீ தானே உங்கள் மகனை அறிவுப்படுத்துறீங்க. உங்களுடைய மகனை சின்னையான்னு கூப்பிடுறது யார் சொன்னது? யார்? பெரிய ஐயா தானே சொன்னார். அப்போ நீங்கள் 25 வருஷம் முடி சொன்னீங்க, அதை நாங்கள் இப்போது ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான். அப்போ அதில் எந்த சிக்கலும் பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. டாஸ்மாக் வழக்கு மீண்டும் அமலாக்கத்துறையால் தூசு தட்டப்பட்டால், இந்த இடைக்கால தடையெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் விதித்த பிறகு நீக்கப்பட்டால், இந்த விக்ரம் ஜூஜு, ரத்தீஷ் சர்வேஸ்லாம் வந்து வெளியே வருவாங்களா இல்லை எப்படி? இல்லைங்க, இந்த டவுசர் பேட்ச் எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் திருடுகிற பொழுது, கொள்ளையடிக்கிற பொழுது, பணத்தை பதுக்கிற பொழுது அது இடையூறு வந்தால் எப்படி சமாளிப்பது என்று சட்ட அறிவை பயன்படுத்துவோம் எல்லா பயிலுமே. சாதாரண பிட்பாயிட்டு திருடம் கூட வக்கீலுக்கு கொட்டுறாங்க கோடி. நம்ம நேரம் வக்கீல்னு சொல்லிடக்கூடாது, நான் அதை மறைச்சேன். அவர்களுக்கு தெரியும். சார் நான் தான் சொல்லிட்டேன். அது நம்ம நீதிமன்றத்துக்குள்ள போகவே கூடாது. ஏன்னா நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்யும். கடமையை செய்ய தவறுவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் காவல்துறையும் தான். நீதிபதி தேடி போய் குற்றவாளி பிடிச்சிட்டு வந்து வரலாம் மாட்டார். நீதிமன்றங்களை ஏமாற்றுவதே இவர்களுடைய வேலை. யாருடைய வேலை? அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, காவல்துறை. இவர்கள் தான். தவறுகள் நீதிமன்றத்தின் மீது அல்ல. இவர்கள் சரியாக கொண்டு போய் அத்தனை குற்றவாளிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்தினால் தண்டனை வழங்கப்படும். இப்போ யாருடைய தப்பு? இந்த அதிகார மையத்தை கட்டுப்படுத்துவது அரசியல்வாதி. இதில் நீதிமன்றத்தை நம்ம இழுக்கவே கூடாது. நீதிமன்றம் தான் இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை. அப்படி தான் ஒவ்வொரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. 140 கோடி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கு. தவறு முழுக்க அரசியல்வாதிகள், அதிகாரிகளுடைய கூட்டு தான். மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு நீங்கள் விசாகம் செய்யாமல் ரத்தீஷ் ஒரு 500 கோடி திருட முடியுமா? சாராய ஃபேக்டரிக்கு ஆர்டர் கொடுக்க முடியுமா? விசாகனும் ரத்தீஷ் சேர்ந்து செஞ்ச ஊழல் தான். பிடபிள்யூக்கு கேசவ பெருமாளுக்கு யார் ஆர்டர் கொடுத்துருப்பா? ஹைவே செக்ரட்டரி கொடுத்துருப்பார். ஆகாஷ் பாஸ்கருக்கு எப்படி 1000 கோடி போச்சு? டெய்லி டாஸ்மார்க்கில் வர 50 கோடி ரூபா டெய்லி வருது. 20 நாள் வந்து 1000 கோடி ஆச்சு. ஆகாஷ் பாஸ்கரை போய் டாஸ்மார்க்கில் திருட்டு வந்தார். அதிகாரி கொண்டு வீட்டில் மூட்டை மூட்டையாக பெட்டி பெட்டியாக கொடுக்குறதா. இப்படித்தான் நயன்தாரா வீட்டுக்காரனுக்கு அரசு நடக்கிற ஈவெண்ட் பூரா அவர் தான் செய்கிறார். செஞ்சாரா? விக்னேஷ். அப்போது அதிகாரியும் அரசியல்வாதியும் சொல்லாமல் விக்னேஷ் அவனுக்கு எப்படி 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா ஈவெண்ட், அரசு ஈவெண்ட் எப்படி அவருக்கு கிடைக்கும்? அரசியல்வாதியும் அதிகாரிகளும் செய்கிற தவறு தான். அதுதான் இந்த வழக்கில் யாரும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அத்தனை பேர் தப்பிச்சுக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட நன்றி. நன்றி, வணக்கம்.